ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு இந்த ஜூம் செமினார் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஹ் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து குரூப்ல இருந்துட்டு என்ன சப்ஜெக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருப்பீங்க. ஸோ அதை விளங்கப்படுத்துறது முகமாகவும் அண்ட் நான் எவ்வளோ earn பண்றேன் இந்த கொப்பி ட்ரேடிங் அண்ட் இந்த ட்ரேடிங்ல எவ்வளோ earn பண்றேன் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொக் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஏர்னிங்ஸை பார்த்துருவோம். ஸோ பார்த்துங்க, 8/9க்கு நான் இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், அதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதம் ஓகேங்களா, அதாவது 5/10 5/22 வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கோங்க. என்னடா நீங்கள் வித்ட்ரோவல் காட்டாமல் டெபாசிட் காட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு வாலெட்ல இருந்தும் நீங்கள் வந்து உங்களுடைய பைனான்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய ஐடியை கொடுத்து டெபாசிட் பண்ண சொன்னாதான் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இதில் வித்ட்ரோவல் காட்டாது, டெபாசிட் அப்படின்றது தான் உங்களுடைய வித்ட்ரோவல் காட்டும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 5/22 என்னோட லாஸ்ட் வித்ட்ரோவல், அதாவது May 22 என்னோட லாஸ்ட் வித்ட்ரோவல் $224. அண்ட் அதே மாதிரி 17 16 அண்ட் 14 அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 4/22 $2282 நான் வித்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இந்த மாசத்துக்கான லாஸ்ட் 7 டேஸ்க்கான வித்ட்ரோவல். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்றது சொல்ல முன்னாடி நான் யாரு அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் என்னோட அஃபிஷியல் சேனல், பைனரி ட்ரேடிங் கோர்ஸ் ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ நாங்கள் கோர்சஸ், பைனரி ட்ரேடிங் சம்மந்தமான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போதான் நாங்கள் இந்த ஏர்னிங் சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 471 வீடியோஸ் பைனரி ட்ரேடிங் கோர்ஸ் ப்ளூ பிரிண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும். 471 வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் பைனரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வீடியோஸ் நாங்கள் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த அளவான நாலேஜ் உங்களுக்கு இந்த பைனரி ட்ரேடிங்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண போகிற வேலை என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேக் மணி ஆன்லைன் அப்படின்ற கான்செப்டுக்கு இல்லை, நீங்கள் எதுக்காக வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, இதில் என்ன ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒருக்கா சொல்கிறேன். அதாவது இந்த வேலையில் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல, எந்த ரெஃபரல்ஸுமே எடுக்க தேவையில்ல. பெரிய பெரிய லட்சக்கணக்கான 50,000 60,000 இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. இது நீங்க எம்எல்எம் மாதிரி வராது, எந்த ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸும் தெரியல, தேவைப்படாது. உங்களுக்கு எந்த ஹார்ட் ஒர்க்கும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், ஒரு ஸ்கிரீன்ஷாட் டெய்லி அனுப்பணும். அது என்னன்னா, உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து டெய்லி எனக்கு அப்டேட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும். ஸோ இப்போ என்ன வேலை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா இந்த விஷயத்த உங்களுக்கு கிளியரா சொல்லி தருவேன். இப்போ கொப்பி ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இந்த சேனல் ரன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கிரியேட் பண்ணது. ஆனா என்னோட டெக்னிக்கல் அனலைசிஸ் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப் டு 5 to 8,000 கிட்ட நான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் இதை சர்ச் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் அதோட இந்த கொப்பி ட்ரேடிங்னா என்ன, இதில் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ற நிறைய பேர்த்துக்கு நிறைய ஐடியா இல்லை. அதை நான் அழகாக சொல்கிறேன். இப்போ கொப்பி ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்மள மாதிரி இல்லாமல் பெரிய லெவலில் நமக்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இந்த வேர்ல்டில் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. அதாவது நீங்க ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல உங்களுடைய அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுடைய மணியை டெபாசிட் பண்ணுவீங்க எங்க, உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். அதை வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு சின்ன குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும், டெபாசிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இவரை ஃபாலோ பண்ணிட்டுறப்போ எக்ஸ்பர்ட் ட்ரேடர் எடுக்கிற ட்ரேட்ஸ் அவருக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் ட்ரேட் ஆகும். பிளஸ் அந்த ட்ரேட் ஆகுற அப்படி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஒரு வந்து எக்ஸ்பர்ட்டான ட்ரேடர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட அக்கௌண்ட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். என்ன நீங்க சொல்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்ண ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னா, அதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ட்ரேடர் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்காரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியா வந்து நமக்கு வந்து வருதா, என்னது
வித்ரோவல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் கொடுக்குறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதனால தான் நான் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணேன்னா என்னோட வித்ரோவல் ப்ரூஃபை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஓகேங்களா? ஸோ என்னோட வித்ரோவல் ப்ரூஃப் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நாங்கள் கொப்பி ட்ரேடிங்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கொப்பி ட்ரேடிங் மட்டும் கிடையாது, இது என்னோட ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரியில் நான் எவ்வளோ எடுக்கிறேன், எவ்வளோ மாதிரியான ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றது ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு 8:09க்கு எடுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஷாட். அதையும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டில் காட்டாமல் இதில் காட்டுறதுக்கான ரீசன் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா பினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவல் வந்து நெட்வொர்க் இஷ்யூ வரும். சாரி, கொஞ்சம் கவரேஜ் இல்லை, அதனால சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த குப்பி ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றேன். இப்போ நான் ஒரு 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் கிடைக்க போகுது. சரி, ஓகே. உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. ஒரு நாளைக்கு வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு $5 to $10 கிடைச்சா போதும் அப்படின்னு இருப்பீங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 5ல இருந்து ஒரு $10 ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அண்ட் உங்களுக்கு தேவையான அளவு ப்ராஃபிட்ல தான் நீங்க உங்களுக்கு இந்த அளவு தான் அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு அதை ஷோ பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த நீங்க இப்ப பாக்குற ஸ்கிரீன்ஷாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 19ஆம் தேதி எடுக்கப்பட்டது. அதாவது லாஸ்ட் 5 டேஸ்ல உங்களுக்கு எடுக்கப்பட்ட அதாவது எங்களோட ப்ராஃபிட் கார்டு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா $9.20 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஷன் ஃபினிஷ்னு நாங்க சொல்றப்போ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்க்குற இந்த டெலிகிராம் சேனல், அதாவது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசி 19ஆம் தேதி எந்த லெவல் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, 20ஆம் தேதி எந்த மாதிரி வந்திருக்கு, அண்ட் அதே மாதிரி 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 22ஆம் தேதி 2 செஷன்ஸ், 23, 24 அண்ட் அதே மாதிரி 25, இன்னைக்கு 25 இன்னைக்கான செஷன். ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு செஷன்ல மட்டும் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட $8.56. சரிங்களா? $9 கிட்ட நீங்க ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், பாசிபிள். ஸோ ஏன் எதுக்காக நீங்க இதை ஃப்ரீயா கொடுக்கணும் அண்ட் நான் எதுக்கு இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒர்க் ப்ரெஷர்ல இருப்பீங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ட்ரேடிங்ல இருந்திருப்பீங்க. அப்படி ட்ரேடிங்ல நீங்க இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா லாசஸ நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி வர லாசஸ நாங்க என்ன பண்றோம்னா சரியான மணி மேனேஜ்மெண்ட் கீழே உங்களுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது, நான் எதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட், நீங்க எதுக்கு எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு குறிப்பிட்ட தொகையான பீப்புள்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை வச்சு எங்களால பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து எடுக்க முடியும் அண்ட் எங்களுடைய கம்யூனிட்டியை இன்னும் பில்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து லான்ச் பண்ற ப்ராடக்ட்ஸ் அண்ட் அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன கம்பெனி செய்யணுமோ அதுக்கு எங்களுக்கு இந்த டீம் அண்ட் இந்த கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன். அதாவது இந்த 4000 மெம்பர்ஸ், 4500 மெம்பர்ஸால நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்த மாதிரி இப்போ புதுசா வர உங்களோட கொப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்றவங்கனால எங்களுக்கு வெளியில இருந்து இன்வெஸ்டர்ஸை எங்களால எடுக்க முடியும். அதனால தான் நாங்க இது பண்றோம். அண்ட் இன்னொன்னு, நீங்க வந்து இப்போ டெய்லி ப்ராஃபிட் கன்ஃபார்ம்டா அப்படின்னா அதுக்கான வித்ரோவல் ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். என்னோட பைனான்ஸ்ல என்னோட மொத்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு இன்கம் வருது, அதாவது நான் எத்தனை அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்னு. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு $8 தானே பிரதர் கிடைக்குது. ஸோ $5 தானே பிரதர் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், அது எனக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு நாளைக்கு $5 இருந்து $15 தான் எங்களோட இன்கம் வந்து நாங்க இது பண்ணிருக்கோம், ரிடியூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு நாளைக்கு $5 மினிமம், நான் சொல்றேன் மினிமம் $5 அப்படின்னாலே 10 நாளைக்கு $50 வருது. மாசம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து $150 வருது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு $15 உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதே மாதிரி மாசத்துல $450 வருது. இது போதுமான அமௌண்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண
நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 வெளியில எடுக்கிறீங்கன்னா ஒரு 40,000 50,000 நமக்களால எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு தான். அண்ட் நான் இப்ப காட்டின ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் சரிங்களா, ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு ட்ரேட் பண்றோம், இல்ல எப்படி ட்ரேட் பண்ண முடியும், அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப தெரிஞ்சிருக்கும் இல்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்ல, நீங்க யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, எம்எல்எம் கிடையாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாது, ஹார்ட் ஒர்க்கும் இல்லை, எந்த வேலையும் செய்யாது, நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எனக்கு அனுப்புறது தான் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு அப்படி. ஓகேங்களா? சரி, இதுல எப்படி ஜாயின் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்க இதுல எங்களுடைய லிங்க் வரும். இப்போ எதுக்கு நாங்க இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு எதுவுமே பெனிஃபிட் இல்லை, நீங்க எதுக்கு லிங்க் கொடுக்குறீங்கன்னா நீங்க எங்களை ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண அக்கௌண்டா இருக்கணும். சரிங்களா? வெரிஃபை பண்ண ட்ரேடிங் அக்கௌண்டா இருக்கணும். அப்படி வெரிஃபை பண்ண ட்ரேடிங் அக்கௌண்டா இருந்தாதான் உங்களால என்னோட கொப்பி ட்ரேடிங்கை ஃபாலோவே பண்ண முடியும், வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்க டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம். சைன் அப் லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புவோம், அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ட்ரேடர் ஐடின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களோட ப்ரொஃபைல் கீழே ட்ரேடர் ஐடி இருக்கும், அதை நீங்க காப்பி பண்ணி எங்களுக்கு அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் இந்த பிரைவேட் சேனல்ல உங்களை ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த எங்களுடைய லிங்க்ல கிரியேட் பண்ணவங்க மட்டும் தான் இந்த பிரைவேட் சேனல்ல வருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க மினிமமா ஒரு டெபாசிட் அமௌண்ட், அதாவது மினிமம் ஏன் நான் டெபாசிட் அமௌண்ட் வைக்கிறேன் சொல்றேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட் ட்ரேடர் இருக்கார்ல, இப்போ அக்கௌண்ட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்கல்ல, இந்த ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னா மினிமமா உங்க அக்கௌண்ட்ல மினிமம் டெபாசிட் ஒன்று இருக்கணும். மினிமம் டெபாசிட்னு ஒன்று இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப இவர் வந்து ஒரு $10, இவரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எடுக்கிற இப்ப $1000 ஒரு ட்ரேட் எடுக்கிறாருன்னா நமக்கு $1000 இல்ல, இப்ப நம்ம இவர் எடுக்கிற ட்ரேட்ல ஒரு 1% இல்லைன்னா ஒரு 10% நமக்கு ட்ரேட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ 1000 $10 $10 நம்ம வைப்போம் ஒரு ட்ரேடுக்கு. அப்போ அந்த $10 நமக்கு பிளேஸ் ஆகணும்னா நம்ம அக்கௌண்ட்ல மணி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல என்ன விஷயம்னா நீங்க யாருக்கும் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க அக்கௌண்ட்ல மட்டும்தான் டெபாசிட் பண்ண போறீங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே தான் ஆக்க போறீங்க. நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களால வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு அதாவது கண்டினியூஸான ப்ராஃபிட்டா இருக்கும், டெய்லி உங்களுக்கு ஒரு வித்ட்ரால் எடுத்துக்க முடியும். பட் இதுல பொக்கட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் $50 வந்தோன்னு தான் ஒரு வித்ட்ரா எடுக்க முடியும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ 5 நாள் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு வித்ட்ரா எடுத்துக்கலாம். மாசம் முடிஞ்ச வரைக்கும் 4 வித்ட்ரோல்ஸ் வரும், 50 ஒரு $200 மேல வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு இன்கம் வரும். ஓகே. ஸோ இந்த மணி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா மினிமமா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மினிமம் இப்போ இப்போ ஒரு ட்ரேடருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும். ட்ரேடருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும். சரிங்களா? இப்போ ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்ரீடமா ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு $30 என்னால வந்து ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 30 USDக்குள்ள. அப்படின்னா ஒரு $3000 உங்ககிட்ட இருந்தா தான் என்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு $6 $5 கொடுக்க முடியும். ஓகேங்களா? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்க நினைக்கிற அளவு டெய்லி ப்ராஃபிட் உங்களால கன்சிஸ்டன்ஸா எடுக்க முடியாது. இப்போ நாங்க என்ன பண்றோம், எப்படி இது போகுது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்னா மினிமம் நாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது $30. அதையும் நல்லா ஓகேவா போகுதுன்னா 50 USDக்கு மேல உங்களோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட யூபிஐலேயே நீங்க டெபாசிட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரோலும் யூபிஐலேயே எடுக்க முடியும். அண்ட் பினான்ஸ் இருக்குன்னா பினான்ஸ்லேயே வித்ட்ரோவை டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இந்த காப்பி ட்ரேடிங் தான் கான்செப்ட் இப்படி தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இது எங்களோட வித்ட்ரோவல். அண்ட் இந்த காப்பி ட்ரேடிங்ல என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். அண்ட் எப்படி ஒரு கொப்பி ட்ரேடிங் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கொப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னா நீங்க வந்து இப்பவே இருக்க டெலிகிராம் சேனல் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று போடுறேன். ஸோ கொப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணணும்னு மெசேஜ் ஒன்று போடுங்க. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு கொப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்றதுக்கான சைன் அப் லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதே உங்களுக்கு போடுறேன். நீங்க அதை சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க, எனக்கு வந்து உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் எனக்கு அனுப்பி வைக்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்படிதான் ஒரு கொப்பி ட்ரேடிங் கான்செப்ட் ஒர்க் பண்ணுது. ஸோ ஐ திங்க் நான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் ஒரு கொப்பி ட்ரேடிங் வேலை செய்யுது. இந்த மேக் மணி ஆன்லைன்ற கான்செப்ட் இப்படிதான் வேலை செய்யுது. ஓகே, இதை விட ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நாங்க மட்டும் எங்களுடைய டீம் மட்டும் ட்ரேட் பண்ணல, இதை தாண்டி எங்களோட ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்கல் அனலைசஸும் இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பைன் பண்ணி தான் இந்த கான்செப்ட் அப்படின்றது ரன் ஆயிட்டு இருக்கு.
ஐ திங்க் இந்த வருஷத்துக்கு நீங்க வந்து இவ்வளவு நாள் மேக் மணி ஆன்லைன் அப்படின்ற கான்செப்ட்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்த்தோட ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு உங்களுக்கு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைஃப்ல ரிஸ்கே எடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க, ரிஸ்கே இது வரைக்கும் எடுக்கலன்னா முறையா நீங்க உங்க லைஃபுக்கு எடுக்கிற அடுத்த படியான ஏர்னிங்ஸா இது எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, நான் ஏர்ன் பண்றேன், எனக்கான ப்ரூஃப் என்னால டிரெக்டா காட்ட முடியுது, நான் யாருன்ற ஐடென்டிட்டி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இதனால உங்களால நல்ல ஒரு ஏர்னிங்ஸ், பெசிவ் ஏர்னிங்ஸ் உங்களால ஈஸியா வர முடியும். அண்ட் முன்ன வந்து நாங்கள் கொப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதை விட இப்போ வந்து பாத்தீங்கன்னா 200% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆக்கியிருக்கும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கான டெய்லி ப்ராஃபிட்ன்றது கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு 5 to 15 வருது. அது 5 6 7 8 9 10 இருக்கலாம். பட் பெசிவான இன்கம் ஒன்று வருது. அதாவது நிறைய பேர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போனாலே ஒன்று நீங்க மென்டர்ஷிப் வாங்குவீங்க, கோர்ஸ் படிப்பீங்க, இல்லைன்னா நீங்க ஓன் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுவீங்க. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா, நீங்க கோர்ஸும் படிக்க தேவையில்ல, யாருக்கும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, உங்க அக்கௌண்ட்லேயே நீங்க காசை போட்டு வச்சுக்கோங்க, நீங்க ஜஸ்ட் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஓகேங்க? ஸோ இதுல எங்களுக்கு என்ன ப்ராஃபிட்ன்றது நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். அண்ட் எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸை எங்களோட கொலாப் பண்றதுக்கு உங்களுடைய இந்த கம்யூனிட்டி எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து 120 பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் எங்களோட டெலிகிராம் சேனலில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் போட்டு விடுறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொல்கிற இந்த விஷயத்துக்காக நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த செமினாரில். அண்ட் அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறதா எடுத்துக்க கூடாதான்னு முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இது வரைக்கும் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன், அடுத்த லெவலில் என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு நான் சொல்றேன். அண்ட் என்னை நம்பி இந்த மீட்டிங் வந்து அவ்வளோ பேத்துக்கும் இது ஒரு ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணுறக்கூடிய யூசர் லிங்க் என் வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு போடுறேன், சைன் அப் லிங்க்கும் போடுறேன், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், நம்ம அடுத்த மீட்டிங்கில் பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு 7 நாளைக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எங்களோட நீங்கள் கண்டெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு 24/7 வந்து வேலை செய்ய கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு 7 நாளுக்கு அப்புறமும் அந்த 7 நாள் செஷன் எப்படி முடிஞ்சிச்சுன்ற டிஸ்கஷன் செஷன்ஸும் நாங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். 7 நாள் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை தான் உங்களுக்கு கடைசியாக காட்டினேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமையும் செஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 7 நாளுக்கான ரிப்போர்ட்டை உங்களோட சேர்ந்து நாங்களும் ஷேர் பண்ணிப்போம். ஸோ இப்படி தான் இந்த கான்செப்ட் ரன் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் 3000-5000 மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுடைய அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி என்ன பண்ணுன்ற மொத்த டீட்டெயிலும் இதில் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதை நான் நாளைக்கு என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த லிங்க் போடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க சைன் அப் பண்ணிட்டு உங்களுடைய ட்ரேட் ஐடியா உங்களுக்கு அனுப்பி வைங்க. தேங்க்யூ காய்ஸ், ஹேவ் அ நைஸ் டே, பை.